உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. புத்தாண்டு என்றாலே ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் இவை அனைத்தையும் உள்ளடக்கியது தான். இந்த வருஷம் எங்களது பள்ளி நிகழ்ச்சிக்கான கருப்பொருளை யோசிக்கும் போது ஏன் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் ஒரு முக்கிய அம்சமான ஆட்டத்தையே கொண்டு நிகழ்ச்சியை அமைக்கக்கூடாது என்று தோன்றியது. அதன் தொடர்ச்சியாக நடனம் பற்றிய நிகழ்ச்சி என்றால் அது தமிழர்களின் பாரம்பரிய ஆடல்களையே ஒட்டிய நிகழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்த பெருந்தத்தான் ஆட்டம்னா இப்படி என்கிற இந்த நிகழ்ச்சி. அவ்வளவுதாங்க, எல்லாரும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி போட்டு எல்லாம் யோசிக்கலை. இதோ நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வருகிறார்கள் ஆடல் அரிசி மற்றும் ராக்கி. வணக்கம். ஹாய். வணக்கம் ஜாக்கி. அட, கொஞ்சமும் மாறவே இல்லை. நம்ம 2 பேரும் ஒரே பள்ளியில தான் படிச்சோம். ஆனா நமது ஆர்வம் வெவ்வேறு திசைகளை நோக்கி நம்ம இழுத்துட்டு சென்றது. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு என் அழைப்பை ஏற்று வந்ததை நினைத்து மிக்க மகிழ்ச்சி. ஐ நோ, நான் அப்படின்னு போய்த்தாலும் you are my best school buddy. கூப்பிட்டு வராம இருப்பேனா? I came with an open mind today. All yours. Impress me. கண்டிப்பா. சரி, ஆடல் அல்லது நடனம் அப்படின்னா நமக்கு நினைவுக்கு வருவது என்ன? உடல் அசைவுகளும் முகபாவங்களும் தானே? எஸ், ஐ அக்ரி. மொழியும் எழுத்தும் உருவாவதற்கு முந்தைய காலகட்டத்திலேயே மனிதன் இதனை தனது உணர்வுகளை வெளிப்படுத்த பயன்படுத்தி இருக்க வேண்டும். அதனால ஒரு குறிப்பிட்ட இனத்தின் பாரம்பரிய ஆடல் கலையை ஆராய்ந்தால் அவர்களுடைய வாழ்வியல் கூறுகளை தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில தமிழர்களின் வழிவந்த ஆடல்களை அல்லது நடனங்களை இந்த நிகழ்ச்சியில அலசி பார்க்க போறோம். ஹே, ஆடல் அரிசி, you are the one rocking me, man. ரொம்ப அழகா சொன்ன. இன்னைக்கு நாம உலகத்துல இருக்கோம். நீ சொன்ன மாதிரி மொழி, எழுத்து, ஆடல், அதாவது அசைவுகள், all the twists and turns, பாவனைகள் எல்லாத்தையும் டேட்டாவை ஃபீட் பண்ணி மாடலிங் பண்ணுவோம். அப்போ we have to kick out our past and get the data right. I cannot wait. முதல்ல என்ன டான்ஸ் சொல்லு? பார்க்கலாம். முதல்ல நம்ம பாடல்கள் எல்லாம் நம்ம நிகழ்ச்சிக்குள்ள கொண்டு வரதுக்கு ஏதுவான ஒரு ஆட்டம், அதாவது பறையாட்டம். இசை கேட்டு உடனும் கண்ணே அறியாம ஆட தோன்றும் ஒரு ஆட்டம். அப்படியா? சூப்பர். ஆமாம், 6 மணிகள் விளம்பரங்களால் பல ஆபத்த மற்றவங்களுக்கு தெரிவிக்க நம்பிய மொழிதான் அவையோட மூலமா சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நல்லது கெட்டது எந்த விழாவை எடுத்துட்டாலும் பறைகள் நல்லதில்லை. உலகம் எங்கும் வாழும் தமிழருக்கு சென்ற இடம் எல்லாம் பறையாட்டத்தை அழகாக கொண்டு சேர்த்திருக்காங்களே. ஏன் இன்னும் இங்கே நினைக்கிட்டு ஸ்டார்ட் தி மியூசிக். வணக்கம் வணக்கம். நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது. ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நலாவுக்கு வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தா வணக்கம். நான் பறை கொட்ட தோறு தந்த மாட்டுக்குந்தா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
என்ன ஆட்டம்? என் காணும்தான். அதான் பழைய ஆட்டம். சரி, அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடுத்ததா நாம 2 பாரம்பரிய நடனங்களை பார்க்க இருக்கோம். அதுல ஒண்ணு கரகாட்டம். கரகாட்டம்னா தலையில் சொம்பு வச்சுட்டு ஆடுவாங்களே, அதுதானே? ஆமாம், அது மட்டும் இல்ல. சொம்புல அரிசி, மஞ்சள், நிழல், மணல் இதெல்லாம் போட்டு தலையில் வைத்து கீழ விழாம ஆடணும். அதுதான் கரகாட்டம். அப்பா, இன்னொரு ஆட்டம். அதுக்கு நான் உனக்கு ஒரு துப்பு கொடுக்கிறேன், கண்டுபிடிக்கிறியான்னு பார்க்கலாம். மழை அப்படின்னா உனக்கு நினைவுக்கு வருவது என்ன? அலைனா ரோட்ல தண்ணியா ஓடும், அப்புறம் கூட நினைவுக்கு வருது. நமக்கெல்லாம் இயற்கை ரொம்ப தூரம், அதனால் மழைனா ரோடு குடையும் தான் ஞாபகம் வரும். ஏன்னா நம் முன்னோர்கள் இயற்கையோடு இயந்து வாழ்ந்தாங்க. அதனால் மழை வர முன் விலங்குகள் மற்றும் பறவைகள் என்ன செய்தன என்பது வரைக்கும் கவனிக்க அவங்களால் முடிந்தது. கொடுத்து வச்சவங்க. ஆனா நான் 2வது நடனம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். மயிலாட்டம் தானே. நீ வரை பறவைன்னு சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. சரியான பதில். அவங்க மயில் ஆடுவதை பார்த்ததோடு நிற்காமல் அதிலே உள்வாங்கி மயில் ஆட்டத்தை அமைத்துள்ளார்கள். மயிலின் ஆட்டத்தை அல்லது அசைவுகளை ஒத்து இந்த ஆட்டத்தை அமைத்துள்ளார்கள். தாமதம் எதற்கு? ஸ்டார்ட் தி மியூசிக். ஐயோ, வேற லெவலு. அப்டேட் பண்ணாம பார்த்தேன். எனக்கு தலையில உள்ளது கீழே விழுந்துச்சுன்னா இருந்தது. பர்ஃபெக்டா ஆடினாங்க. ஆமா, நடனத்துக்கு சவால் சொல்லி நம்ம வழக்காட்டத்தை அமைத்திருக்கும் விருப்பம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. மயிலாட்டமும் அனுப்பலாம் மச்சியா இருந்தது. என்ன அருமையா ஆடினாங்க. உண்மைதான். ஆனா நம்ம ஒரே நடனத்துல லைட் போய் நின்று விட முடியாது. அடுத்து என்ன? அடுத்த வாரம் போலாம். அருமை, இது எல்லாருக்கும் தெரிந்த பிரபலமான ஆட்டமாச்சு. ஆமாம், கோலாட்டம் என்பது பல்வேறு நிறங்கள் தீட்டப்பட்ட வழிகளை, அதாவது குச்சிகளை கொண்டு தாளத்திற்கும் இசைக்கும் ஏற்ப ஒன்றுடன் ஒன்று கொண்டே ஆடும் ஆட்டம். ஆட்டத்தை தொடங்க எல்லாரும் தயாரா இருக்காங்க. Start the music.
சொல்லலாமல்ல? சரியா சொன்ன. அது போல நம்ம அடுத்து பார்க்க போற ஆட்டமும் ரொம்ப எளிமையா ஆடக்கூடிய ஒரு ஆட்டம். குச்சிகள் எதுவும் தேவையில்லை. ஒன்று அடிப்பா காய்களே போதும். கண்டுபிடிச்சிட்டேன். கும்மி ஆட்டம் தானே? நீ கைகளால் ஒளி எழுப்பலாம்னு சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. பரவாயில்லையே. நினைக்கும் பரவலா இருக்கக்கூடிய இந்த ஆட்டம் கொஞ்சம் தொட்டு வரப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மர்ம கலை. அதெல்லாம் நீர் மற்றும் சிலப்பதிகாரத்து இருக்கிறாங்க. இதற்கான குறிப்புதான் வேண்டாம். அப்படியா? தமிழ் நாட்டியங்களை தொடங்கி இன்று வரை இந்த ஆட்டம் நிலைச்சு நிற்குதுன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்போ மக்கள் எல்லாம் பொறுமையாட்டு அதுக்குள்ள நடனத்தை தொடங்கிடுவோம். ஸ்டார்ட் தி மியூசிக். என்ன ராக்கு, எப்படி இருந்தது நடன நிகழ்ச்சி? ஆர்டரர்ஸ், I'm flat and impressed. இந்த நிகழ்ச்சிக்கு நீ என்னை கூட்டத்துக்கு கோடி தேங்க்யூ. என் மனசே மாத்தி. அதாவது என்னெல்லாம் ஹைடெக் உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் நம்ம பாரம்பரிய கலைகளோட கோட், அதாவது மூலம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். சரியா சொன்ன. நமது கலைகளின் உண்மை தன்மை மாறாமல் அதனை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கடமையும் நமக்கு உண்டு. சூப்பர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கெட் யூர் டேட்டா ரைட். அண்ட் நீங்கள் ஏஐல வேணாலும் கலக்குங்க. ஆனால் உங்கள் ஏஐ மாடலை கரெக்டாக அளவங்க. அருமை. சரி, தமிழ் புத்தாண்டு விழாவிற்கான நிகழ்ச்சி இது. புத்தாண்டு வாழ்த்துக்களோட நிறைவு செய்யலனா எப்படி? இந்த புது தமிழ் வருடத்தின் பெயர் விசுவா வசு. இந்த பெயரின் பொருள் உலகளாவிய செல்வம் என்பதாகும். இந்த பெயர்க்கேற்ப அனைவருக்கும் செல்வங்கள் பல வந்து சேரட்டும் என்று கூறி சாக்ரமெண்டோ